ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் எழுந்தாச்சு, விளக்கேற்றியாச்சு சுவாமிக்கு. இன்றைக்கி என்ன லன்ச் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி என்ன சமையல்னா சுண்டல். நிலக்கடலை போட்டு சுண்டல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. புளி ஊற வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பு வச்சுருக்கேன், அந்த ஊற வச்சு பீன்ஸ் கறிக்கு. பீன்ஸ் நறுக்கணும். தேங்காய் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், பரங்கிக்காய், முருங்கைக்காய் போட்டு வத்த குழம்பு. ரைஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக தேங்காய் அங்கே திருக்கியே வந்துடும், அதனால் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி லன்ச்சு பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இதில் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு இது மாதிரி பாட்டில் பண்ணால். அதனால் நான் ஒரு கருப்பு பாட்டு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதை சிம்மில் வச்சு தான் பண்ணோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், மிளகா எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கடுகை போட்டிங்கன்னா கடுகு வெடிச்சிடும். அதனால் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வத்த குழம்புக்கு அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. இது ஃப்ரை ஆனோன்னு காட்டுறேன். நீங்கள் சிம்மில் வச்சு தான் பண்ணோம், டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பாட்டில் உங்கள்கிட்ட கிடச்சின்னா பாட்டில் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட வீட்டில் இருந்ததுன்னா. இல்லைன்னா உங்களோட பேன்லேயே பண்ணுங்கள். இது பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிட்டு அதுக்கு வேண்டிய காய்கறியெல்லாம் நெருக்கி வச்சாச்சு. கடுகு போட்டேன். கடுகு வெடித்தோடனே இந்த காய்கறிகள்லாம் போட வேண்டியதான். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், கருவேப்பிலை, பரங்கிக்காய் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆகி அது வதங்கினோடனே சாம்பார் பொடியை போடணும். இல்லை அப்படியே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் கூட ஊற்றுங்க. இது பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுத்து. புளியை கரைச்சி, லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி முன்னாடியே காட்டியிருந்தால அதை வச்சு ஊற்றியாச்சு. இதை சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாட்டு அதில் நம்ம பண்ணும்போது வெடிச்சு போயிடும், அதனால் சிம்மில் வச்சு தான் பண்ணோம். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, நான் போடுவேன். நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டாக புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். எப்போதுமே வத்த குழம்புக்கு போடுங்க. அது கொதிச்சுன்னு இருக்கட்டும். அப்புறம் சுண்டலுக்கு ரெடி பண்ண போகிறேன். நிலக்கடலை வேக விட்டு வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி எல்லாம், நிலக்கடலை, அந்த சுண்டல் பொடி ஒன்று, தேங்காய், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடி கொத்தமல்லி வர, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாம் போட்டு ட்ரையாக வறுத்துட்டு அந்த பொடியை தான் இதில் போட போகிறேன் நிலக்கடலைக்கு. இல்லைன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா தாளிச்சு கொட்டியும் பண்ணலாம் நிலக்கடலை சுண்டல். இதை பாருங்க, சுண்டல் ரெடியாக பிரேக்ஃபாஸ்ட் இது தான் மார்னிங். எங்கள் ஹஸ்பண்டுக்கு சுண்டலும் குக்கும்பரும் தான், அது காட்டுறேன். இந்த கஞ்சி வடிக்கிற குக்கரில் சாதம் வச்சாச்சு. அந்த குக்கரையும் காட்டுறேன். இந்த பாருங்க, குழம்பு கொதிச்சிட்ருக்கேன். சிம்மில் தான் வச்சு ஆகிட்டுருக்கு. இதை பாருங்க, நிலக்கடலை சுண்டல் குக்கும்பர் தான் எங்கள் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டு. கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அந்த பாருங்க, மார்னிங் நம்ம இது மாதிரி கார்போஹைட்ரேட், தோசை, இட்லி பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு சுண்டல் பண்ணி கொடுக்கலாம். அந்த பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் மேலே கொஞ்சம் ஊற்றுங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். அதுதான் பாட்டு கட்சட்டி இதில் பண்ணும்போது. பயத்தம்பருப்பு வேக விட்டு வச்சுருக்கேன் இதுக்கு, பீன்ஸ் கறிக்கு. அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன் முன்னாடியே. பயத்தம்பருப்பு வெந்துடுத்து. பயத்தம்பருப்பு வெந்ததில் இதை தூக்கி போட்டு பீன்ஸு நெருக்கி வேக விட்டு வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்காய் இதுக்கு என்ன தாளிச்சு, இது எண்ணெய் இதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், இதுதான் இதில் காஞ்ச மிளகா போடலை. அதனால் ஒரு கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகத்தை மிக்சியில் கோர்ஸாக கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் மோடில் பண்ணி வச்சுங்க. பீன்ஸை போட்டாச்சு. அது நல்லா வதங்கினோன்னே இந்த பச்சை மிளகா, தேங்காய், ஜீரக விழுது அதில் போட்டு, அந்த ட்ரையான அந்த இது இருக்குல்ல, அதை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நான் போடுவேன். பெருங்காயம்லாம் முன்னாடியே போட்டேன். நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே, உங்களுக்கு பிடிக்கலன்னா நாட்டு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரெடி, பீன்ஸ் கறி ரெடி. இப்போ செகண்ட் காஃபி எங்கள் ஹஸ்பண்டுக்கு டிகாஷன் போட்டு வச்சுருக்கேன், அவங்களுக்கு கொடுத்துடலாம். காஃபி ரெடி, காஃபியை கொடுத்துடலாம். லன்ச்சு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி லன்ச்சு சிம்பிளாக லன்ச்சு பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் எங்கள் ஹஸ்பண்டோட லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி.